2026 சிங்கிள் இன்கமில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சைடு இன்கம் ஐடியாஸ் ஸ்கேம் இல்லை, ஃபேக்கும் இல்லை, ரியலிஸ்டிக்காக உங்கள் ஸ்கில்ஸை வச்சு ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தா உங்கள் ஃப்யூச்சர் திங்கிங்கே சேஞ்ச் ஆகும்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், ஒய் சைடு இன்கம் இஸ் மஸ்ட். சரி வாங்க பார்ப்போம். 2026 எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பட் சேலரி சேமாக தான் இருக்குது. ஜாப் இருந்தாலும் ஜாப் சேஃப்டி கேரண்டி இல்லை. ஒன் இன்கம் இப்போ ரிஸ்கின்னு சொல்லலாம். மல்டிபிள் இன்கம் இருந்தால் நம்மளுக்கு செக்யூரிட்டின்னு கூட சொல்லிக்கலாம். சைடு இன்கம்னா நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் அண்டு கன்சிஸ்டன்சின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த வீடியோவில் நான் இந்த ஆப்பையும் ப்ரொமோட் பண்ணியும் சொல்ல மாட்டேன். அண்டு கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஏதாச்சும் இந்த ஆப்பில் இது பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி நான் அதையும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஸ்கில்ஸை வச்சு மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஏஐ ஹெல்ப்பால் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க. இன்கம் ஐடியா 1 என்னென்னா ஸ்கில் மானிட்டைசேஷன். ஸ்கில் மானிட்டைசேஷன்னா அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்கில்ஸ் ஆர் பிக்கெஸ்ட் ஆக்சஸ் இன் 2026. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைன், ஏஐ டூல்ஸ் லைக் ChatGPT, Canva, CapCut இதெல்லாம் சொல்லலாம். ChatGPTயை யூஸ் பண்ணி கண்டென்ட் எடுக்க முடியும், கேன்வாவை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க முடியும், தம்ப்நெயில் எல்லாமே. அண்டு கண்டென்ட் ரைட்டிங்கும் முக்கியம்னு சொல்லலாம் இந்த வாட்டி. ஏன்னா நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. டிகிரி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் அதோட முக்கியம். ஸோ நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. நீங்கள் டிகிரி முடித்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க இனிமேல் ஆகுது. அண்ட் இப்போ நான் சொன்ன வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைன், ஏஐ டூல்ஸ், ChatGPT, Canva, CapCut, கண்டென்ட் ரைட்டிங், இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்கள். முதல்ல அந்த ஸ்கில்லை விடாமல் 30 டேஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிவர், அப்வொர்க், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண டிசைன்ஸு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் விஜய் சித்து விலாக்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குன்னா அந்த விஜய் சித்து விலாக்ஸே நீங்கள் ஒரு தமிழ் டிசைன் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க அந்த சேனலை. அவங்க பார்த்தாங்கன்னா என்றைக்காச்சும் அவங்களே பார்க்கலனாலும் மிச்சவங்களாம் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். அதே சமயம் அவங்க வேறு யாராச்சும் உங்கள் இதுக்காண்டி அணுகலாம். ஏர்னிங் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10,000 50,000 தான் மந்த்துக்கு வரும். அது ஸ்லோ பட்டு ஸ்டேபிளாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு ஐடியா 2 என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஐடியா 2 ஏஐ அண்ட் கண்டென்ட் க்ரியேஷன். 2026 கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை டிஜிட்டல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூடியூப் லாங் வீடியோஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ், வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ். நீங்கள் இப்போ யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்லெஸ் சேனல்ஸில் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படிலாம் போட்டிருப்பாங்களே. இதுக்கு பார்த்திங்கன்னா கேமரா முக்கியம் இல்லை, கண்டென்ட் தான் முக்கியம். ஏஐ வச்சு ஸ்கிரிப்டை ரைட் பண்ணிக்கலாம், வாய்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அண்ட் எடிட்டிங்கும் ஸ்பீடாக நடந்துடும். அவங்க டீம்லேயே யாராச்சும் பார்த்து கூட உங்கள் கண்டென்ட்டை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பண்ணுங்கள், இன்றைக்கி வாய்ஸ் விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அண்ட் அதை எடிட் பண்ணுங்கள் கரெக்டாக ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி, அண்ட் அதை அப்லோட் பண்ணுங்கள். இந்த இன்கம் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ரெவன்யூ, பிராண்ட் டீல்ஸு, அஃபிலியேட் இன்கம் தான் வரும் இன்கம் சோர்ஸாக யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் இது பண்ண முடியும். பட் ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருக்கும், போக போக தான் இன்கம் அதிகமாகும். எடுத்தோடனே காசு வரலன்னு இது பண்ணக்கூடாது. இன்கம் ஐடியா 3 பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஒன்ஸ், செல் மெனி டைம்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இபுக்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்ஸ், ரெஸ்யூமே ஃபார்மெட்ஸ், நோஷன் பிளானர்ஸ். இதில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இபுக்ஸ்னால் உங்களுக்கு கதை நல்லா எழுத தெரியும்னா ஒரு புக்கை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதி அதை போஸ்ட் பண்ண அது சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க, ஆனால் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எது வேணாலும் யூஸ் பண்ணி இதை உங்கள் இதை பிராண்டை ப்ரமோட் பண்ணிக்கலாம். அண்டு கம்ரோடுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கூட இருக்குது. இது ஸ்டாக் இல்லை, டெலிவரி ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஈஸியாக ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் செல் பண்ண முடியும். அண்டு இதுக்கும் ஏர்னிங் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5,000 to 1 lakh வரை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அது நம்ம கண்டென்ட்டை பொறுத்தும், நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ரியல் இன்கம்னு பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். ஸ்கேம் இன்கம்னா தான் இப்போ எமோஷன் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ 2026 யூடியூப் சேனல் இல்லது இன்ஸ்டாகிராம் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இவ்வளோ நேரம் சொன்னது ஃபுல்லாமே சைடு இன்கம் ஐடியாஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை லேர்ன் பண்ணுங்கள், அதிலேருந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க.
ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டேபிளாக முதல்ல உங்கள் பிராண்ட் வந்து ஸ்லோவாக தான் இதாகும் காசு, அதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் இன்கம் வரும். எடுத்தோன்னே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்கம் வராது. ஸோ ஸ்லோ ஸ்டெடி அண்ட் வின் த ரேஸ் மாதிரி தான் இது. வீடியோ பார்த்ததுக்கப்புறமாச்சும் அட்லீஸ்ட் உங்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. ஃப்யூச்சர் யூ வில் தேங்க் ப்ரெசன்ட் யூ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ வேல்யூ ரியல் மணி அட்வைஸ் வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேவ் சம் ஒன் ஃப்ரம் ஸ்கேம்னால் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஆனஸ்ட் கம்மிங் வந்து இனிமேட்டு வரணும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. எப்போதுமே ஒரு கேம் ப்ரமோட் பண்ணுறது இதெல்லாம் எப்போதுமே தப்பு தான். அதுலேருந்து உங்களுக்கு அவங்க காசே கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாதீங்க. அண்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கே பிரச்சனையாக கூட அமையலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பையனை பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் கூட இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையனை ஸ்கேம் பண்ணிட்டான்ட்டு ஒரு பெட்டிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணி. ஸோ நீங்களும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆகிடாதீங்க. இதுதான் என்னோடய அட்வைஸ்.